டுடே நம்ம இந்த டாபிக்ல ஆட்டோகேட்ல மிரர் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இது ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோகேட ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓவர்வியூ வந்துடும். இந்த ரைட் சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா டிராயிங். இந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் பண்ணி எப்படி பார்க்க போறோங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிரர்னா என்னன்னு சொல்லுவேன். மிரர்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது, சரிங்களா? நம்ம ஒரு முகம் பார்க்குறோம். அந்த முகம் பார்க்குற மிரர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் எடுக்கிறேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மிரர்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து மிரர் வந்து வெர்டிகலாக இருக்கு. நான் வந்து இந்த சைடு நான் நிற்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த சைடு ஒரு சர்க்கிள் தான், ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ லெஃப்ட் சைடில் நான் நிற்கிறேன். எனக்கு ரைட் சைடு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. நல்லா கொஞ்சம் லெஃப்ட்ல இருந்து ரைட் ஆப்ஜெக்ட் தேவைப்படுதுனாலும் சரி, ரைட்ல இருந்து லெஃப்ட் தேவைப்படுதுனாலும் சரி, அப்ப அப் அண்ட் டவுன் பாயிண்ட் கிளிக் பண்ணி நம்ம மிரர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிரர் கமாண்ட் கொடுக்குறேன். இங்க கமாண்ட் பார்ல வந்து பாத்தீங்கன்னா MI கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட் கீழே இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னே ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீழே மேல உள்ள பாயிண்டா கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட் கேட்கும். அப்போ கீழே உள்ள பாயிண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா மிரர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் தேவைப்படுறதுனால இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப் அண்ட் டவுன்ல எனக்கு தேவைப்படுது. இப்போ வந்து மிரர் வந்து ஹரிசாண்டல்ல இருக்கு, சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து மேலே வரைகிறேன். மேலே வரைஞ்சிட்டு இப்போ எனக்கு வந்து அப் அண்ட் டவுன்ல தேவைப்படுது. நல்லா கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு இல்லை ரைட் லெஃப்ட் தேவைப்படுதுன்னா அப் அண்ட் டவுன் பாயிண்ட் கிளிக் பண்ணி மிரர் பண்ணணும். இதுவே ஆப்ஜெக்ட் வந்து அப் அண்ட் டவுன்ல தேவைப்படுதுன்னா லெஃப்டே ரைட்டே இல்லை ரைட்டே லெஃப்டையும் கிளிக் பண்ணி மிரர் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட்டா MI கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீழே இந்த பாயிண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட் கீழே இந்த பாயிண்டை கிளிக் பண்ணி என்டர் கொடுக்குறேன். அவ்வளவுதான், இதுதான் மிரர். இப்போ இந்த டிஸ்பிளேல தெரியுற டிராயிங் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த டிராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஆஃப் சைஸை வரைஞ்சிட்டு அப்படியே மிரர் பண்ண போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா மேலே 20, இந்த சைடு 20, டோட்டல் வந்து இந்த இது வந்து 60. அப்போ ஆட் பண்ணால் 100. 100ல் பாதி 50 வரைய போறேன். எல்லு கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இங்க இருந்து 50க்கு ஒரு லைன் 50 கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். அடுத்து டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 20 + 10 10, அப்போ 40 கொடுத்துருக்காங்க. 40 கொடுத்து என்டர், சரிங்களா? அப்போ 40க்கு முன்னாடி இங்கே மொத்தம் தான் உங்களுக்கு 40 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. அப்போ 20 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடு போகிறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. 20ல் பாதி, ஏன்னா பாதி வேல்யூ இருக்கணும். வெர்டிக்கல் கிடையாது, ஹரிசாண்டல். அப்போ 10, 20ல் பாதி 10. அடுத்து மேலே போகிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10 என்டர். அடுத்து இந்த சைடு வர்றேன். இதில் வந்து 20. அடுத்து மேலே போகிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10. அடுத்து இந்த சைடு 20 கொடுத்து என்டர். இப்போ இதை கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிட்டு என்டர். இப்போ டிராயிங் ட்ரா பண்ணியாச்சா? இப்போ இது என்ன போறோம்னா இந்த இடத்துல பில்லட் கமாண்ட், இந்த ரேடியஸ் 10 கொடுத்துருக்காங்களா, இது வந்து பில்லட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். பில்லட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா F கொடுத்து என்டர் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். அதில் ரேடியஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் கிளிக் பண்ணோன்னா ஸ்பெசிஃபை பில்லட் ரேடியஸ் கேட்கல 10 கொடுத்து என்டர். செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இந்த லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இந்த லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம இதை மிரர் பண்ண போறோம். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரைட்ல இருக்கு, லெஃப்ட் தேவைப்படுது. அப்ப MI கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கல, இது அப்படியே மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கல, அப் அண்ட் டவுன் பாயிண்டை கிளிக் பண்ணும். இது அப், இது டவுன். இதை கிளிக் பண்ணிட்டு என்டர். அவ்வளவுதான். இப்போ இந்த சென்டர் உள்ள லைன் நமக்கு தேவையில்லை, டெலிட். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆட்டோகேட்ல நம்ம ஒரு டிராயிங்கை ட்ரா பண்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம மறக்காம நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.